ஆச்சு வந்து ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பார்சல் வந்திருக்கு. எங்கள் ஆச்சு அனுப்பி விட்ருக்காங்க. அதுதான் இது எல்லாமே. ஸோ வந்து என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு நாங்கள் பார்க்கலாம். பார்சல் ஓப்பன் பண்ணலாம். படுத்து நாளைக்குமே இப்படித்தான் எங்களுக்கு பள்ளியாக கொடுக்கணும். எப்படி எல்லா இந்த வீட்லேயும் அம்மாவுக்கு வீட்டில் இப்படி நான் இது கொடுக்கணும். அப்போ உங்கள் வீட்டில் இது கொண்டு கொடுக்கணும். எங்கள் அம்மா கொடுக்கு, நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு மாட்டே கிடையாது. நீமே அரிசி போயிட்டாலாம். உனக்கு அங்கே முடியல, அதுக்கு நான் எனக்காக எடுத்து விட்டுற போறாங்க. ஆத்தாடி கிலோ பெப்சி இந்தா. பருப்பு வீடு நம்பி போயிட்டோம். பருப்பு மாதிரி பாருங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான இடி. அப்புறம் இதில் வந்து அரைச்சி நம்ம வந்து தோசைக்கு எல்லாம் பொடியாக வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து ஒரு அரிசி, இது வந்து ஒரு அரிசி, இதுவும் ஒரு பொடி அரிசி. இது எல்லாத்தையும் உழைச்சிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து உடைச்சது. இதை வந்து அரைச்சி தோசை மாவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். இது வந்து குழம்புக்கு வந்து போடுற பருப்பு, துவரம் பருப்பு. இது வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு. இந்த மாதிரி இருக்கும். இதுவும் அதோட வகையை சேர்ந்தது, ஆனால் கடலை பருப்பு. அப்புறம் இது வந்து மசாலாங்க, ஏதோ மசாலா. இது வந்து வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலா. இது போட்டால் அந்த டேஸ்ட். ஐ மீன் தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும்
மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த மசாலா தான். நல்ல இது வந்து மல்லி, வத்தல். இது வந்து மல்லி, வத்தல், சீரகம் இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி கறி குழம்பு, மட்டன், சிக்கன் எல்லா குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட் வரும். அப்புறம் இது பக்கத்தில் உள்ள பால் பண்ணை, இது எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள பால் பண்ணையில் வாங்கின சுத்தமான தூய்மையான நெய். அதுக்கப்புறம் இது வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மசாலாக்கள். இதுதான் நல்ல டேஸ்ட் வரும். பெங்களூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து இனிக்கும், அது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சொல்லி யாருக்குமே மோஸ்ட்லி அவ்வளோ பிடிக்காது. அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி மசாலா வாடை வரும். ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்காது. நம்ம ஊர் டேஸ்ட்டில் தான் நல்ல காரம், புளிப்பு, உப்பு, உரப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மசாலா யூஸ் பண்ணுறதுக்காக நான் அங்கேருந்து கேட்டிருக்கேன். அதான் சக்தி சாம்பார் போட்டால் அது ஒரு சக்தி சாம்பார் போட்டாலே அது ஒரு தனியான சுவை. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சீனி முட்டை. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி முட்டை. எங்கள் ஊர்லேயே வந்து ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் அனுப்பி விட்ருக்காங்க. மிக்சர், டீ குடிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து குடிக்கலாம், ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம். மிக்சர் இது எப்படி இருக்குன்னா, பிள்ளைங்க வந்து ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போனால் எப்படி இந்த பேக் பண்ணி அனுப்பிடுவாங்களோ, நாங்கள் ஏதோ அப்ராடில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வறுவல்னு சொல்லுவாங்க. நல்ல முறுமுறுன்னு இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம எல்லாம் காலி பண்ணிட்டு கடைசியில் வரும் தெரியுமா, அந்த நொறுங்கி போய் அந்த பொடியாக இருக்குமா, அது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவே ஃபுல்லாக சாப்பிடுவோம் சின்ன வயசில். இது திருநெல்வேலி, கயத்தார், கோவில்பட்டி சைட்லலாம் அது செய்வாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது இருந்தாலும் இதுக்கு தண்ணி டேஸ்ட் வேறு. ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கீங்களோ அது கண்டிப்பாக சொல்லுங்கள். வறுவல் இது என்னன்னு தெரியாது. அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீடைன்னு சொல்லலாம், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அப்புறம் ஒருவேளை 2 பாக்கெட் இருக்கும். கடைசியில் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் பார்க்க போகிறோம். என்னன்னா மிக்சர் இதுக்கப்புறம் கடைசியாக ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் காமிச்சிருக்காங்க. சரி காய்ஸ், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் கூட. திருவிழா டைம்லலாம் இது வந்து நல்ல சுட சுட அப்புறம் தான் பண்ணுவாங்க. இது சாப்பிட்டாலே போதும், ரொம்ப அடிக்காது. மற்ற ஊர் சேவோட எங்கள் ஊரில் பண்ணுற சேவை வந்து அவ்வளோ முறுமுறுன்னு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மாவு மாதிரி இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அந்த ஒரு ஸ்நாக்ஸ்.